ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். மோமோஸ் செய்ய எங்கள் 1 கப்பு மாவு, அடுத்தது சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சோண்டு ஆயில், நல்லா கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சிக்கணும். லைட்டாக தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகமோ கொஞ்சமோ எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். பூரி மாவு பதத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் இது அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ஊறட்டும். ஊறினா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். அடுப்பு பற்ற வச்சு இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணணும். சிக்கன் மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோமோஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் சூடானதும் வெங்காயம், அடுத்தது பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டு முறையாக செய்கிறோம். ஏதாவது இதில் கூடுதல் குறைதல் இருக்கும். எதாக இருந்தாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். எங்கள் குட்டி தாரா மாவை கேட்டாங்க மோமோஸ் வேணும்ன்ட்டு. அதுக்காக ஃபஸ்ட்டாக செய்கிறோம். இது லைட்டாக கரம் மசாலா,
பொடி. தேவையான அளவு சால்ட்டு. கொத்தமல்லி தழை. அடுத்தது வந்து கறி நல்லா கழுவி மஞ்சள் போட்டு கழுவி மிக்சியில் பொடி பொடியாக ஆக்கி வச்சுருக்கோம். லைட்டாக எலுமிச்சம்பழம் சாறு. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சோண்டு போடுங்க, பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் காரம். மசாலா கொஞ்ச நேரம் வெந்தாலே போதும். இதில் செஞ்சிடுச்சு, ஆஃப் பண்ண போகிறோம். மசாலா எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து சப்பாத்தி மாதிரி அந்த இது ரெடி பண்ண போகிறோம் மோமோஸ்க்கு. இப்போ வந்து அரை மணி நேரம் ஊறிடுச்சு மாவு. இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி பெரட்டிக்கணும். நல்லா மெலிசானா ரொம்ப மெலிசாக பெரட்டாதீங்க, ஒரு மீடியம் சைஸாக. இந்த அளவு போதும். இப்போ வந்து இந்த மசாலா வச்சு இந்த அளவுக்கு நல்லா செஞ்சுக்கலாம். செஞ்சாச்சு. இப்போ மோமோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இட்லி சட்டியில் கொஞ்சோண்டு லைட்டாக எண்ணெய் தடவி வச்சிங்கன்னா ஒட்டாது. லைட்டாக இப்படி வச்சிடணும். மோமோஸ் செஞ்சு இட்லி சட்டியில் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், லைட்டாக அடுப்பு பற்ற வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். ஒரு 10 நிமிஷம். மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. மோமோஸ் இப்போ எடுக்கலாம். பாருங்கள், சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதான் நாங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி செய்கிறோம். ஏதாவது குறையாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். சூப்பராக வந்துருச்சு மோமோஸ்.
இங்கே பாருங்கள், சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சி. இதான் ஃபஸ்ட்டு வாட்டி செய்கிறோம். ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.